from Ncert textbook from the topic dual nature of radiation and waves topic matter topic additional exercise question பார்க்கலாம் பாருங்க 11.20 sum. Estimate the speed with which electrons emitted from a heated emitter of an evacuated tube impinge on the collector maintained at a potential difference of 500 volt with respect to the emitter. Ignore the small initial speeds of the electrons. The specific charge of the electron is E by m is given to be 1.76 into 10 power 11 coulomb per kilogram. அதாவது வந்து எலக்ட்ரானை வந்து 500 வோல்ட்டில் வந்து ஆக்சலரேட் பண்ணிட்டாங்க. ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.76 10 to 10 power 11 இருக்குது. அப்போது 500 வோல்ட்டில் எலக்ட்ரானை வந்து ஆக்சலரேட் பண்ணும்போது அது எவ்வளோ ஸ்பீடு அக்வயர் பண்ணியிருக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை ஒரு பொட்டன்ஷியலில் ஆக்சலரேட் பண்ணும்போது ஒர்க் டன் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு கியூ. அதாவது V இன்ட்டு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு Q வந்து சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் போட்டுக்கணும். அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தேரம் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, அதாவது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0னால ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அப்படி எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல்னால வர ஒர்க் டன்னும் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அதாவது இன்க்ரீசிங் கைனடிக் எனர்ஜி இந்த ரெண்டுமே ஒர்க் டன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு வருப்பா. இந்த கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்க. வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி மாஸை கீழே கொண்டு வந்துடலாம். அப்படின்னு ஆகும் 2 இன்ட்டு சார்ஜ் பை மாஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் இருக்குல்ல, ரூட் எடுத்துருங்க. அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு வி இன்ட்டு இ பை எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு இந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் அளவு பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இன்ட்டு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அதாவது சார்ஜ் பை மாஸ் வந்து 1.76 இன்ட்டு 10 power 11 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது 1.76 இன்ட்டு 10 power 11 சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணலாம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? இந்த மொத்த வேல்யூ நம்ம சிம்பிளை பண்ணுறோம்ப்பா. சிம்பிளை பண்ணோம்னா நியர்லி நமக்கு ஆன்சர் வந்து 1.33 இன்ட்டு 10 power 7 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு எலக்ட்ரானை 500 வோல்ட் பொட்டன்ஷியலில் ஆக்சலரேட் பண்ணணும்னா எவ்வளோ வெலாசிட்டி அக்வயர் பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா 1.33 இன்ட்டு 10 power 7 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்திருக்கும். இதில் செகண்ட் பார்ட் பாருங்க. யூஸ் தி சேம் ஃபார்முலா யூ எம்ப்ளாய் இன் ஃபர்ஸ்ட் ஒன் டு அப்டைன் எலக்ட்ரான் ஸ்பீட் ஃபார் அன் கலெக்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் 10 மில்லியன் வோல்ட். Do you see what is wrong? In what way is the formula to be modified? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து இப்போ ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் 10 மில்லியன் வோல்ட் பண்ணணும். அப்படின்னா ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் 10 மில்லியன் வோல்ட்னா 10 இன்ட்டு 1 மில்லியன் வோல்ட் வந்து 10 power 6 வோல்ட். அப்படின்னா ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் 10 power 7 வோல்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம வெலாசிட்டிக்கு ஃபார்முலா பார்த்துருந்தோம். வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்? வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் பை மாஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் இந்த வேல்யூஸ். அப்போ 2 இன்ட்டு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் 10 power 7 இன்ட்டு ஸ்பெசிஃபிக் சார்ஜ். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நம்ம பார்த்துருந்தோம் 1.76 இன்ட்டு 10 power 11. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 1.76 இன்ட்டு 10 power 11 அப்படின்னு போட்டுட்டு இதை சிம்ப்ளை பண்ணணும். இப்படி சிம்ப்ளை பண்ணோம்னா வெலாசிட்டி வந்து இந்த வெலாசிட்டி நியர்லி எவ்வளோ வருதுன்னா 1.88 இன்ட்டு 10 power 9 மீட்டர் பர் செகண்ட்னு வருதுப்பா. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன தெரியும்னா ஸ்பீட் ஆஃப் லைட்ன்றது 3 இன்ட்டு 10 power 8 மீட்டர் பர் செகண்ட் தெரியும். ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 இன்ட்டு 10 power 8 மீட்டர் பர் செகண்ட் தெரியும் இல்லையா? அப்படின்னா இங்கே வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் என்ன வந்திருக்கு? வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்திருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து அப்போது வெலாசிட்டி நோ பார்ட்டிகல்ஸ் வெலாசிட்டி கேன் பி கிரேட்டர் தென் ஸ்பீட் ஆஃப் லைட்டு வராது. அதாவது இந்த வெலாசிட்டி வந்து வந்தது ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அதிகமாக இருக்குனால இந்த ஆன்சர் ராங். அப்போ ஏன் அப்படி ராங்னு பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து இந்த வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தென் ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது இந்த ஃபார்முலா அதாவது கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் வி ஸ்கொயர் அப்படின்னு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா
velocity by speed of velocity of the particle speed of the light வந்து very less than 1 இருக்கணும். அப்போ தான் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த மாஸ் வந்து half mv ஸ்கொயர் யூஸ் பண்ணுறதுல இந்த மாஸ் வந்து வெலாசிட்டி வந்து v by c வந்து வெரி லெஸ் தென் 1 இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஈவன் வெலாசிட்டி பை c வந்து லெஸ் தென் 1 இருந்தால் கூட யூஸ் பண்ண முடியாது இந்த கைனடிக் எனர்ஜி கூட half mv ஸ்கொயர்ட்டு. ஓகேங்களா? அப்போது v by c வந்து லெஸ் தென் 1 இல்லைன்னா v by c வந்து வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் கம்பேரபிள் டு ஸ்பீட் ஆஃப் லைட் வரும்போது இது வந்து இந்த வெலாசிட்டி என்ன ஆயிருதுன்னா ரிலேட்டிவிஸ்டிக் டொமைனில் வந்துடுது. அப்போ ரிலேட்டிவிஸ்டிக் டொமைனில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது மாஸ், அதாவது ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ், இந்த மாஸ் வந்து ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் ஈக்குவல் டு ரெஸ்ட் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா, அதாவது இந்த ரெஸ்ட் மாஸ் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் மாஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணணும். அப்படின்னா கைனடிக் எனர்ஜி என்ன வந்துடும், ஆஃப் இன்ட்டு மாஸ் பிளேஸில் எம் நாட் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணணும். இந்த கைனடிக் எனர்ஜி பிளேஸில் என்ன பண்ணணும், அந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல்னால வர ஒர்க் டன் போடணும். அப்போ வி இன்ட்டு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படி போட்டுக்கணும். இது வெலாசிட்டி ஸ்கொயர்னு போட்டுங்க. அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேட் பண்ணோம்னா ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் into charge of electron equal to half into m naught divided by square root of 1 minus velocity square by c square into v square. In the accelerating potential 10 power 7, charge of electron 1.6 into 10 power minus 19 equal to 1 by 2 into mass of electron 9.1 into 10 power minus 31 divided by square root of 1 minus v square by c square, c வந்து 3 into 10 power 8 into v square. இதை வந்து சிம்ப்ளை பண்ணணும். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வெலாசிட்டி என்ன கிடைக்கும்னா நியர்லி வெலாசிட்டி வந்து 0.999 இன்ட்டு 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட் வரும்ப்பா. இது வந்து 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட்னா நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் எடுத்துகிட்டு போனோம். அப்போது v is equal to 0.9999 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட். இவ்வளோ ஆன்சர்னு வந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.